யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு கீழே இருக்க ஒரு கண்ட்ரி தான் பனாமா. இந்த கண்ட்ரி தான் நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் ஜாயின் ஆகக்கூடிய இடம்னு கூட சொல்லலாம். இதையும் தாண்டி பார்த்தோம்னா 2 பெரிய ஓஷன்ஸை கனெக்ட் பண்ணுற இடம், அதாவது அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் பெசிஃபிக் ஓஷன். இந்த கண்ட்ரியில் நேரவாக கட்டியிருக்கப்பட்ட ஒரு கேனல் தான் பனாமா கேனல். கப்பல்கள் எல்லாம் இந்த கேனல் வழியாக தான் அமெரிக்காவில் இருக்க முக்கியமான பிளேஸஸ்க்கு கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கேனல் வரதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா, எக்ஸாம்பிளுக்கு யூரோப்லேருந்து எடுத்துகிட்டு போகிற கூட்ஸ் கலிஃபோர்னியா போகணுன்னா கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணும். அதாவது சவுத் அமெரிக்காவோட டிப்பை சுற்றிட்டு தான் போயாகணும். பட் பனாமா கேனல் பார்த்தீங்கன்னா வெறும் 82 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்க ஒரு லேண்டு தான். ஈஸியாக கிராஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போயிடலாம். கிட்டத்தட்ட இந்த பனாமா கேனலை யூஸ் பண்ணுற கப்பல்களில் யூஎஸ்ஏ கப்பல்கள் தான் 60% இந்த கேனலை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ட்ரம்ப்புக்கும் பனாமாக்கும் என்ன ப்ராப்ளம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொஞ்சம் பார்த்துப்போம். 1820s முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா முழுக்க ஸ்பானிஷோட கண்ட்ரோலில் இருந்துச்சு, பனாமாவோட சேர்த்து. 1821 ஒரு ரிவால்ட் நடந்திருக்கும். அதில் சவுத் அமெரிக்கா ஸ்பானிஷ் கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி தனித்தனி நாடாக பிரிய ஆரம்பிச்சிது. இதில் சில காலனிஸ் ஒன்றா சேர்ந்து கிராண்ட் கொலம்பியா அப்படின்னு ஒரு நாடாக உருவாகுச்சு. பனாமாவும் கிராண்ட் கொலம்பியாவில் உள்ள ஒரு காலனியாக இருந்துச்சு. 1830 பார்த்தீங்கன்னா கிராண்ட் கொலம்பியாவிலேருந்து வெனிசுவேலா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு தனி நாடாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈக்குவேடாரும் பிரிஞ்சு போயிடுச்சு. 1882 தான் முதல் முறையாக யூஎஸ் கவர்மெண்ட் பனாமாவில் ஒரு கேனல் கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1858 சுவாஸ் கேனல் கட்டியிருப்பாங்க. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன யூஎஸ் பனாமாவில் ஒரு கேனல் கட்டணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால் யூஎஸ் கவர்மெண்ட் கொலம்பியாவோட ஒரு ட்ரீட்டி போட்டிருப்பாங்க கேனல் கட்ட. பனாமா கேனல் கட்ட யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபெர்டினண்ட் டி லெசப்ஸ் அப்படின்னு ஒருத்தரை வர வச்சுருப்பாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, சுவாஸ் கேனல் கட்டினதும் அவர் தான். அவரோட ஐடியா வச்சு தான் சுவாஸ் கேனல் கட்டியிருப்பாங்க. இந்த பனாமா கேனல் கட்டும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சேலஞ்சஸ் வந்திருக்கும். அதாவது பனாமா ஒரு ரஃப்பான டெரைன், கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது ஒரு மவுண்டெயின் ரேஞ்ச், ஸோ கட்டணுன்னா ரொம்ப கஷ்டம். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய தேவைப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் சவுத் அமெரிக்காவில் டிசீசஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கும். இதில் ஒர்க்கர்ஸும் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகியிருக்கும். ஸோ ப்ராஜெக்டோட கண்டினியூவேஷனே கொஸ்டின் மார்க்கில் வந்திருக்கும். இதில் கடுப்பான கொலம்பியா கவர்மெண்ட் 1889 இந்த ட்ரீட்டி வித்ட்ரா பண்ணிவிட்டு கேனல் கட்டுற ப்ராஜெக்டை ஹால்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் வருஷம் போன பிறகு யூஎஸ் கவர்மெண்ட் 1903 திரும்பவும் கொலம்பியாவுக்கு ஒரு ப்ரொப்போசல் அனுப்பியிருப்பாங்க கேனலை கட்ட. பட் கொலம்பியா கவர்மெண்ட் அந்த ப்ரொப்போசலையும் அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதே நேரத்தில் பனாமாவில் கொலம்பியா கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு ரிபல் சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. யூஎஸ் இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிபலியன் பெருசாகும்போது கொலம்பியா ஆர்மியை உள்ளே வர விடாமல் யூஎஸ் தடுத்து பனாமாவுக்கு 3 நவம்பர் 1903 இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அடுத்த 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 18 நவம்பர் 1903 யூஎஸ் கவர்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின பனாமா கண்ட்ரி கிட்ட ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க கேனலை கட்ட. அந்த ட்ரீட்டி படி பார்த்தீங்கன்னா பனாமா இண்டிபெண்டன்ஸ்க்கு யூஎஸ் ஹெல்ப் பண்ணதுனால கைமாறா யூஎஸ் கட்ட போகிற பனாமா கேனல் அப்புறம் அதை சுற்றி இருக்க 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கும் யூஎஸோட கண்ட்ரியில் கொடுத்துருப்பாங்க பனாமா கவர்மெண்ட். 1914 சக்ஸஸ்ஃபுல்லாக கேனலையும் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அரௌண்ட் $375 மில்லியன் செலவாயிருக்கும். இன்றைக்கி விலைப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $8 பில்லியன். இந்தியா மதிப்புப்படி பார்த்தோம்னா 65,000 கோடி. பட் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த பனாமாவும் பாவர்ட்டியில் இருக்கும்போது யூஎஸ் கிட்ட கொடுத்த அந்த 15 கிலோமீட்டர் சரௌண்டிங் மட்டும் நல்லா செல்வத்தில் மிதத்துட்டு இருந்திருக்கும். அதாவது அங்கே ட்ரேட் ரொம்ப பயங்கரமாக நடந்திருக்கும். ரொம்ப ப்ராஸ்பரான ஒரு ரீஜனாக அது விளங்கியிருக்கும். இதில் கடுப்பான பனாமா மக்கள் பார்த்தீங்கன்னா 1964 ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. யூஎஸ்க்கு பக்கத்தில் இருக்க கண்ட்ரியில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட் யூஎஸ்க்கும் கொஞ்சம் பின்னடைவாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதனால் யூஎஸ் கவர்மெண்ட் 1977 திரும்ப பனாமா கவர்மெண்ட்டை கூப்பிட்டு ஒரு ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. அந்த ட்ரீட்டி படி பார்த்தா 31 டிசம்பர் 1999 ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலையும் பனாமா கிட்டே ஒப்படைச்சிருப்பாங்க. அதாவது கேனலை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒட்டுமொத்த பொறுப்பு, அதோட கேனலோட ஓனர்ஷிப்பும் மொத்தத்தையும் பனாமா கிட்டே ஒப்படைச்சிருப்பாங்க. அதே நேரம் போர் மூலமாக அந்த ரீஜனை யாரும் கேப்சர் பண்ண முடியாது. அதாவது பனாமா கேனலை ஆர்ம்ஸ் மூலமாக, அதாவது போர் மூலமாக கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா பனாமாவோட ஆர்மிலையும் சரி மற்றதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கேப்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, வெல்கம் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேனல் அப்படின்னு சொல்லிட்டு. பனாமா கேனலில் ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜை வச்சு, அந்த பனாமா கேனலில் யூஎஸ் ஃப்ளாக் இருக்கிற மாதிரி ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜை வச்சு போட்டிருக்காரு. பட் எதுக்கு இப்போ இவர் திரும்ப பனாமா கேனல் வேணும்னு கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் அந்த பனாமா கேனலில் ஷிப்ஸ் ட்ராவல் பண்ணணுன்னா ஃபீ பே பண்ணணும். அந்த ஃபீ ரொம்ப ஓவர் சார்ஜாக இருக்குன்னு, கிட்டத்தட்ட $0.5 மில்லியன் வரையும் பே பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஸோ இது யூஎஸ்க்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரப்ஷன். பனாமா கேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கெலாம் கப்பல் நிற்கும். ஸோ ஒரே நாளில் இல்லை குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே கிராஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி காசு வாங்குறாங்க. இது பெரிய கரப்ஷனாக பார்க்கப்படுது. அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2017 பனாமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைவானோட இருக்க உறவை முறிச்சிட்டு
சைனாவுக்கு ஃபேவராக போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சவுத் அமெரிக்காவில் இருக்க முதல் கண்ட்ரி அவங்க தான் பிஆர்ஐயை சைன் பண்ண. பிஆர்ஐனா வேறு ஒன்றும் இல்லை, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இது வேறு ஒன்றும் இல்லை, சைனாவோட ஒரு இனிஷியேட்டிவ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மூலமாக லோன்ஸ் கொடுப்பாங்க சைனா கவர்மெண்ட். இந்த லோன்ஸ் எது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண கொடுப்பாங்க. இந்த லோன்ஸை கட்ட முடியலன்னா 99 இயர்ஸ்க்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டினாங்க இல்லையா, அந்த கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை 99 இயர்ஸ்க்கு லீஸில் எடுத்துருவாங்க. 99 இயர்ஸ்க்கு லீஸில் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இவங்களோட மிலிட்ரி பேஸும் செட் பண்ணிப்பாங்க சைனீஸ் கவர்மெண்ட். மூணாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1997 பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கம்பெனி பனமாவில் இருக்க 5 போர்ட்ஸில் 2 போர்ட்ஸ் அக்ரிமெண்ட் மூலமாக எடுத்திருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2022 எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் பனமா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா திரும்ப அந்த அக்ரிமெண்ட்டை ரினியூவ் பண்ணிட்டாங்க. இது யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கோவத்தை உருவாக்கிருச்சு. ஈவன் யூஎஸ் கவர்மெண்ட் என்னன்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சைனீஸ் கம்பெனி அதுக்கப்புறம் சைனா இவங்க தான் இந்த பனமா கேனலே கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற வரையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ட்ரம்ப்பும் சொல்லியிருப்பாரு, நாங்கள் காசு போட்டு கட்டின கேனல் கொடுத்ததே தப்பு, திரும்ப நாங்கள் வாங்கிடுவோம், வெளியிலேருந்து வர ஒரு கண்ட்ரிலாம் இதை நாங்கள் ஆக்கிரமிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ட்ரம்ப் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இதுதான் இப்போ போயிட்டுருக்க பெரிய பிரச்சனை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.